நம்ம மைக்ரோபயாலஜி தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்றதுனால அதுல இருக்கிற ஒரு இம்பார்ட்டன்டான விஷயம் பார்க்க போறோம். அதுதான் நம்ம தலைவன் பெட்ரி பிளேட். இதனடா பெட்ரி பிளேட் அப்படின்னா, நம்ம வந்து சாப்பாடு எதுல சாப்பிடுறோம்? பிளேட்ல வச்சு சாப்பிடுறோம். அதே மாதிரி பாக்டீரியா அதோட சாப்பாடு எந்த பிளேட்ல வச்சு சாப்பிடுறோம் அப்படின்னா இந்த பெட்ரி பிளேட்ல தான் வந்து சாப்பிடும். இதை வந்து நம்ம பெட்ரி டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க, கல்ச்சர் டிஷ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இதோட ஃபீச்சர்ஸ் பார்த்தோம். இதுல வந்து ரெண்டு முக்கியமான பார்ட் வந்து இருக்கும். ஒன்னு வந்து லிட், இன்னொன்னு வந்து கீழே இருக்க பாட்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து க்ளோஸ் பண்ற ஒரு டிஃபன் பாக்ஸ் மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்ப பார்த்தோம் அப்படின்னா இதோட பேஸ் வந்து 9 சென்டிமீட்டர் இருக்கு அப்படின்னா இதோட லிட் வந்து 9.5 சென்டிமீட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு சின்ன, அதை விட கொஞ்சம் அதிகமா இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், இது எதால உருவாகி இருப்பாங்க, இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா இது வந்து நல்ல ஹீட் வந்து ரெசிஸ்டண்டா இருக்கும். இது வந்து போரோசிலிகேட் கிளாஸால உருவாக்கி இருப்பாங்க. ஸோ அது வந்து நல்ல ஹீட் ரெசிஸ்டண்டா இருக்கும். இப்போ வந்து பிளாஸ்டிக்லயும் இந்த மாதிரி பெட்ரி பிளேட்ஸ் வந்து வருது. என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட மீடியம் வந்து ஆட் பண்ணுவோம். மீடியம் தான் அந்த பாக்டீரியாவோட சாப்பாடு. ஸோ வந்து நம்ம எவ்வளவு ஹீட்ல ஆட் பண்ணாலும் அது வந்து இந்த கிளாஸ் வந்து எந்த ரியாக்டும் பண்ணாது. கரெக்டா வந்து அதை வந்து சாலிடிஃபை ஆகுற வரைக்கும் வெயிட் பண்ணும். இதுல எவ்வளவு வால்யூம் வரைக்கும் நம்ம மீடியா ஊத்தலாம் அப்படின்னா 20 ml வரைக்கும் நம்ம வந்து ஊத்தலாம். ஸோ ஒரு நார்மல் ஒரு ஸ்டாண்டர்ட் பெட்ரி பிளேட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல வந்து 20 ml மீடியம் வந்து ஊத்தலாம். இப்போ இதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பெர்ஃபெக்ட் மைக்ரோபயாலஜிஸ்ட், பெர்ஃபெக்ட்லாம் இல்லை, ஒரு நல்ல மைக்ரோபயாலஜிஸ்ட் அப்படின்றது இது வந்து சிங்கிள் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இதை வந்து நம்ம இந்த பக்கம் நம்ம மூடியை ஓப்பன் பண்ணி அந்த பக்கத்துக்கு போட்டு குப்பருக்கெல்லாம் வைக்கக்கூடாது. இதை வந்து சிங்கிள் ஹேண்டில் வந்து யூஸ் பண்ணணும். ஸோ இப்போ எடுக்கிறோம், இப்போ ஒரு பிளேட் எடுக்கிறோம் அப்படின்னா அந்த பிளேட்டை எடுத்து நம்ம வந்து ஒன் ஹேண்ட்லேயே லிட் ஓப்பன் பண்ணி க்ளோஸ் பண்ற அளவுக்கு நம்ம வந்து கரெக்டாக வச்சுக்கணும். அப்படியே ஓப்பன் பண்ண அப்படின்னு தடுமாறக்கூடாது. ஸோ ஓப்பன் பண்ணிட்டு இதுல வந்து நம்ம மீடியா ஊத்துறதா இருந்தாலும் சரி, போர் பண்றதா இருந்தாலும் சரி, இதுல வந்து நம்ம ஸ்பீக் பண்ணுவோம், அது பண்றதா இருந்தாலும் சரி, உள்ள போர் பண்ணும்போது ஹீட்டா இருக்கும். ஸோ அந்த நேரத்தில் நம்ம கீழே யூஸ் பண்ணி நம்ம வேணா லைட்டா ஓப்பன் பண்ணி ஊற்றிக்கணும். ஸோ இந்த மாதிரி வந்து இதை வந்து சிங்கிள் ஹேண்டர்ல தான் யூஸ் பண்ணணும். இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம மீடியா போர் பண்ணக்கப்புறம் சொலிடிஃபை ஆயிரும். சொலிடிஃபை ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இன்வெர்டட் பொசிஷன்ல தான் வைக்கணும். ஏன் இன்வெர்டட், அதாவது இது கவுத்தி தான் வைக்கணும். ஏன் திருப்பி வைக்கிறோம் அப்படின்னா நம்ம இது பேசிக்கா சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா நம்ம வீட்டுல வந்து நல்லா சுட சுட இட்லியை வந்து ஹாட் பாக்ஸ்ல வச்சு கொடுப்பாங்க. நம்ம ஹாட் பாக்ஸ் ஓபன் பண்ணணும் என்ன ஆகும் அப்படின்னா அப்படியே ஆவியா வரும். அதே நேரத்துல அப்படியே அந்த ஹாட் பாக்ஸ் மூடியெல்லாம் பார்த்தோம்னா அப்படியே தண்ணியா வந்து அப்படியே அந்த இட்லியில வந்து விழுந்துருக்கும். நம்ம இட்லி அப்பதான் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இட்லியை போட்டு சாப்பிடுறோம். பட் ஆனா பாக்டீரியா அப்படி கிடையாது. அதோட சாப்பாடுல வந்து தண்ணி பட்டுருச்சு, இல்ல தண்ணி அதிகமாயிடுச்சு அப்படின்னா எனக்கு நான் இனிமே இங்க வளர மாட்டேன், நான் இனிமே சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அதிகமா வந்து சேட்டை பண்ணும். நம்ம இன்குபேட்டர்ல வைக்கும் போது நிறைய ஹீட், அதுக்கு ஒரு 37 டிகிரி 40 டிகிரி செல்சியஸ்ல வந்து வைப்போம். ஸோ அப்ப நம்ம வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த மீடியம்ல இருந்து தண்ணி எல்லாம் எவாபரேட் ஆகும். எவாபரேட் ஆகி லிட்ல பட்டு லிட்ல இருந்து திரும்பி உள்ள மீடியம்குள்ளேயே விடும். ஸோ அப்ப மீடியம்குள்ள விழுந்துச்சு அப்படின்னா தண்ணி அக்குமுலேட் ஆகி அது கண்டாமினேஷனாவும் மாறலாம், இல்ல மீடியா காம்போசிஷனையும் மாத்தி விட்டுரும். அதனாலதான் என்ன பண்றாங்க அப்படின்னா அப்படி திருப்பி வைக்கும் போது அந்த எவாபரேட் ஆகிற வாட்டர் வந்து லிட்லயே ஒட்டி இருக்கும். லிட் வந்து கீழே இருக்கனால அப்படியே நார்மலா வந்து இருக்கும். ஸோ அதனாலதான் இன்வெர்டட் பொசிஷன்ல வைக்கிறாங்க. இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா லேபிளிங். ஸோ லேபிளிங் வந்து நம்ம ஓகேப்பா இப்படி எடுத்தோம் அப்படியே இங்கே பேர் எழுதுவோம் TNK அப்படின்னு சொல்லலாம் போடக்கூடாது. நம்ம வந்து எப்பயும் லேபிளிங் வந்து பாட்டம்ல தான் வந்து பண்ணணும். ஏன் பாட்டம்ல பண்றோம் அப்படின்னா இப்ப நம்ம பிளேட்ஸ் வந்து உள்ள காலனி வளர்ந்துருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது நம்ம லிட்டு வழியா தான் பார்ப்போம். ஸோ லிட்டுல ஏதாவது எழுதிடுச்சு அப்படின்னா நமக்கு வந்து பார்க்கும்போது டிஸ்டர்பன்ஸா இருக்கும். அதே மாதிரி இப்ப அதுல ஏதாவது காலனி மார்பாலஜி வந்து நம்ம கரெக்டா வந்து தெரியாது. இன்னொரு சிம்பிளான விஷயம் என்ன அப்படின்னா எப்படி சொல்றது, சில்லியான விஷயம் கூட சொல்லலாம். நம்ம வந்து இப்போ நம்ம நிறைய சாம்பிள்ஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு இருப்போம். நிறைய சாம்பிள்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம லிட்டு வந்து ஒன்னொன்னா வச்சுட்டு இருப்போம். தெரியாம வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு இதுல பாக்டீரியா எடுத்துப்போம், இன்னொரு ஃபங்கி எடுப்போம். லிட்டை மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இது பாக்டீரியா ஃபங்கி ஆகிரும், ஃபங்கி பாக்டீரியா ஆகும். ஸோ அந்த மாதிரி குழப்பத்தும் கன்ஃபியூஷன்லாம் வந்து தவிர்க்கிறதுக்காக தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பாட்டம்ல வந்து எழுதுறது. ஸோ அப்போ வந்து நமக்கு எந்த கன்ஃபியூஷனும் வந்து இருக்காது. இப்போ ஓகேப்பா, நம்ம வந்து பிளேட்டை பத்தியே இவ்வளவு நேரம் பேசியாச்சு. அப்ப சாப்பாடை பத்தி பேசணும்ல, பாக்டீரியாவோட சாப்பாடு என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா